அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டோர். ஸோ இதில் ஜென்ரல் தமிழில் நம்ம பொது தமிழில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் உள்ள தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்ம டூ யூ நோன்னு சொல்லுவோம் சமச்சீர் புக்கில், அதாவது பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழில் தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தந்திருப்பாங்க. இந்த தெரிந்து கொள்வோம்னு படித்தாலே உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் to 15 கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும் உங்களுக்கு, சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தெரிந்து கொள்வோம். இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பகுதி 1, அதாவது 6th to 10th வரைக்கும் மொத்தமாக பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு புக்கிலேருந்து 6வது தமிழ் புத்தகத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்ம, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம். ஸோ இது உங்களுக்கு எப்படி கேட்கலாம், கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அப்படின்ற சொல்லு முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எதுனா தொல்காப்பியம். அதே மாதிரி தமிழ்நாடுன்ற சொல்லு முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எதுனா சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். அதே மாதிரி தமிழன் அப்படின்னு சொல்லி முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரம். ஸோ இது உங்களுக்கு கேட்கலாம், ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம், தமிழன் அப்பர் தேவாரம், சரியா? அடுத்து தாவர இலை பெயர்கள். ஸோ இதுவுமே அடிக்கடி டிஎன்பிசியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. ஸோ இலை அப்படின்னு அந்த தாவர பெயருக்கு ஆல், அரசு, மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லிட்டு இலை வந்து இருக்குது. இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க, சரியா? கீரை அப்படின்ற இதுக்கு அகத்தி, பசலை, முருங்கை. புல் அப்படின்னா அருகு, கோரை, சரியா? தாள் அப்படின்னா நெல், வரகு. தலை அப்படின்னா மல்லி. மடல் அப்படின்னா சப்பாத்தி, கள்ளி, தாளை. தோகை அப்படின்னா கரும்பு, நாணல். ஓலை அப்படின்னா பனை, தென்னை. கூந்தல் அப்படின்னா கமுகு, சரியா? இதுதான் தாவர இலை பெயர்கள். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து தமிழ் எண்களை அறிவோம். ஸோ இது போன வருஷம் குரூப் 1 குரூப் 4 கேட்டாங்க. ஸோ 1 அப்படின்னா கா, 2 அப்படின்னா ஊ, 3 அப்படின்னா ஞா, 4 அப்படின்னா சா, 5 அப்படின்னா ரூ, 6 அப்படின்னா சு, 7 ஏ, 8னா ஆ, 9 கு, 10 வந்து பார்த்துக்கோங்க, சரி? தமிழ் எண்களை அறிவோம். ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுமாதிரி மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை, சரியா? மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து ரெண்டுக்குமே ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்கிறோம், சரியா? டாக்டர் சலீம் அலி. இதுவுமே அடிக்கடி கேட்குற கொஸ்டின் டிஎன்பிசியில். வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார், சரியா? டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் விட்டுள்ளார். அப்போ உங்களுக்கு கேட்கலாம், அந்த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. அடுத்து காமராசரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இதுவுமே உங்களுக்கு கேட்பாங்க, சரியா? அடுத்து ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. ஸோ இதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதர் விருது வழங்கப்படுகிறது. இதுவுமே பார்த்துக்கோங்க, சரி? எஸ்ஆர் அரங்கநாதர் விருது சிறந்த நூலகர்களுக்கு. வாழ்க்கை வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஸோ இதுமாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்திர விழா வந்து போகி பண்டிகை, அக்காலத்தில் போகி இப்போ கொண்டாடுறோம்ல, அது வந்து அக்காலத்தில் இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க, சரியா? அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ இது பார்த்துக்கோங்க, ஆமு 31 பிறந்தவர். ஸோ இது திருவள்ளுவர் ஆண்டு வந்து உங்களுக்கு கேட்கலாம், சரியா? அடுத்து அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னும், பஞ்சாப் மாநிலத்தில் லோரி அப்படின்னும், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் அப்படின்னு கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் உங்களுக்கு கேட்கலாம், சரியா? அடுத்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்: அர்சுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். ஸோ இதெல்லாம் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இடம் கொடுத்துடலாம். திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, புலிக்குகை, இதெல்லாம் இருக்கிற இடம் எதுனா கேட்கலாம். ஸோ மாமல்லபுரம், சரியா? ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிற்பக்கலை 4 வகைப்படும்: குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள், சரியா? ஸோ இது வந்து 4 வகை. அப்போ உங்களுக்கு கேட்கலாம், சிற்பக்கலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும், அவ்வளோதான். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கன்னா, சிற்பக் இந்த வேர்டு பாருங்களேன், 1 2 3 4 எழுத்து இருக்குது. அப்போ சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும், சரியா? சி இர் ப இக், அப்போ 4 எழுத்து. ஸோ 4 வகை சிற்பக்கலை 4 வகைப்படும்: குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள், சரியா? ஸோ அவ்வளோதான். இது வந்து 6th பார்ட் 1. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து நம்ம டெய்லி வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.